அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இச்சகத்து உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. தண்ணியில் நிக்க வச்சு சொல்லி கொடுத்தீங்களேப்பா, பெண்ணாச்சு. உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காங்க, ஒரு புள்ள நான் இருக்கேன். அந்த தேவராஜ் சூர்யா எங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க என்ற பயமா? இச்சகத்து உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. என் அப்பாவுக்கு பயமா? சார், மதத்தூர்ல இருந்து ஏதோ பெட்டிஷனோட 50 பேர் வந்துட்டாங்க. அப்போ உனக்கு என்ன வயசு இருக்கும்? பதிமூணு 14 வயசு இருக்கும். அன்னைக்கு ஏதாவது பண்டிகை நட. ஊரெல்லாம் பழசியும் வேண்டாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இருந்தாங்க. புதுசா பிறந்த குழந்தைய தூக்கி எறிஞ்சிட்டேன். கூட்ஸ் வண்டியில. ஏன் பத்திட்டு என்ன கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ஏதாவது வேணும்னு உங்ககிட்ட கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களாமே? நிஜமாவா? யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் கேட்டா என்ன வேணும் உனக்கு? இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களே? சொல்லுங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்ப எழுந்துருங்க, என் கூட வாங்க. எங்க? கோயிலுக்கு. உங்களை கூட்டி வரேன் வேண்டிட்டு இருக்கேன். வாங்க வாங்க. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக வேண்டாமா? அதான் வேண்டிட்டு இருக்கேன். கிளம்புங்க. सर्वाभीष्टप्रसिद्ध्यर्थं महाविष्णुप्रीत्यर्थं महाविष्णुपूजाख्यं करिष्यामः। ओम केशवाय नमः, ओम नारायणाय नमः। யார் இந்த தேவராஜ்? என்னாச்சு? சூர்யா
இந்த ஊர் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு? ஏன் இவ்வளவு தப்பு நடக்குது? 2 பேர். ஏதாவது செய் அர்ஜுன், ஏதாவது செய். யார் சூர்யா அந்த சுப்புலட்சுமி? சுப்புலட்சுமி யாரு? சுப்புலட்சுமியா யார் அது? இல்ல, நான் ஏதோ கேள்விப்பட்டேன், அதான் கேட்டேன். என்ன கேள்விப்பட்ட? ஓ, அந்த சுப்புலட்சுமியா? அதான் தேவா, நம்ம பாண்டி இல்ல, பாண்டியோட பாட்டி. யாரு யாரு? பொண்ணு அழகா இருப்பா, நல்லா பாடுவா. அந்த பொண்ணுக்கு சூர்யானா உயிரு. பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? நிச்சயமா சாப்பிடுறது அவங்க ஏதோ சொல்றாங்க. பிடிச்சிருக்கா இல்லையா? மூஞ்சியை பார்த்தாலே தெரியல. அவன் மூஞ்சி பார்த்தா தெரிஞ்சிடும். ஐயோ, நான் வரேன். ஏய், சாப்பிட்டு போடா. ஆனா பொண்ணோட அப்பா கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறாராம். ஐயர் வீட்டு பொண்ணா. யாரா இருந்தா என்ன? சூர்யாவுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கல, மீதி நான் பாத்துக்கிறேன். சீனிவாசன் சார், தேவராஜன். தெரியும். என்ன கல்யாண விஷயம் பேச வந்திருக்கோம். உங்க வழக்கம் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க மோதிரம் வச்சு பேசுறதுதான் பழக்கம். கொண்டு வந்திருக்கோம். கல்யாண ஏற்பாடெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சாப்பாடு செலவு எல்லாம் எங்களுக்கு. நல்ல நாளா பார்த்து குறிச்சு கொடுங்க. நீங்க பொண்ணை கூப்பிட்டு வாங்க போதும். யாரு பையன்? சூர்யா. என் கூட பிறந்தவங்க மாதிரி. யாரு பொண்ணு? நல்லா இல்லை சார். வெத்தலை பாக்கத்தோட வீடு தேடி சம்பந்தம் பேச வந்திருக்கிறோம். யாரு பொண்ணுன்னு கேட்கறது? உனக்கு சூர்யாவை பிடிச்சிருக்கா? சொல்லு. பிடிச்சிருக்கு. அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? நான் செத்தாப்புறம். ஏ, சூர்யாவுக்கு என்ன குறைச்சல்? சூர்யாங்கிறது யார்? அவன் அப்பா யாரு? அம்மா யாரு? என்ன குலம்? சூர்யா உங்க ஜாதி இல்ல, வேற ஜாதி. தோளை சுத்தி உங்களை மாதிரி கயிறு இல்ல, அவ்வளவுதான். சீனிவாசன், அவ என்ன விட நல்லவன், உங்களை விட நல்லவன். வேற என்ன வேணும்? தகுதி வேணும். என்னையா பெரிய தகுதி? பொல்லாத தகுதி. உனக்கு என்ன தகுதி இருக்கு? கலெக்டர் ஆபீஸ்ல குப்பை விட்டுட்டு இருக்க. பசின்னு யாராவது கிட்ட நல்லா கொடுப்பேன் நீ? அவன் கொடுப்பான். கையில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுப்பான். அவன் மாதிரி ஒருத்தன் உன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்க மாட்டான். வேண்டாம், அந்த மாதிரி ஆளு என் குடும்பத்துக்கு வேண்டாம். ஏன்டா நல்லவன் சொன்னா உனக்கு புரியாதா? அவதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே கல்யாணம் பண்ணி வையண்டா, சந்தோஷமா இருக்கட்டும். என் பொண்ணை கொன்னுட்டு தவசம் பண்ணாலும் பண்ணுவேனே ஒழிய அந்த மாதிரி அயோக்கியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். விட்டுடுங்க, தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. அவர் என்னோட அப்பா, அம்மா, குரு, தெய்வம் எல்லாம். உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், விடுங்க. போயிருந்தீங்களாமே? தட்டெல்லாம் எடுத்துட்டு கல்யாணம் பேச போயிருந்தீங்களாமே? ஆமா, இப்ப யார் இவரு கண்ணவங்க வீட்டுக்கெல்லாம் போக சொன்னது? நான் தான் போய் கல்யாணம் பேசலாம்னு சொன்னேன். ஏன், எதுக்கு? இப்ப நீ கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்டேன் நானு. நாம ஏன் இவன்கிட்ட போய் பேச்சு கேட்கணும்? வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாலுமே அவ இவன பெரிய ரம்ப. இவளை விட்டு வேற பொண்ணே இல்லையா என்ன? இவ யார் வெளியே போக சொல்றதுக்கு? கேட்டுட்டு இருந்த நாம ஏன் கண்ணவங்க வீட்டு போய் கண்ட பேச்செல்லாம் கேட்கணும்? யார் தேவா அவங்க? நம்ம ரோட்ல போனா பயந்து ஒதுங்கி அந்த பக்கம் போறவங்க. அவங்க கிட்ட போய் நாம ஏன் நிக்கணும்? தப்பு பண்ணிட்டேன் நான் சூர்யா. நான் அவசரப்பட்டு போயிடக்கூடாதுல்ல. இல்ல தேவா, இவ என்ன பெரிய. ஒருவேளை நான் போய் பேசாம இருந்திருந்தா எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். வேண்டாம், இவ போன என்ன இப்போ? நம்ம சூர்யா கல்யாணம்னு ஆசைப்பட்டேன், போய் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிட்டு சூர்யா.
இல்ல தேவா, எனக்கு அவ முக்கியம் இல்லை, நீதான் முக்கியம். தேவா தான் முக்கியம். அப்பா எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காரு. அவரை எடுத்து என்னால ஒண்ணுமே பேச முடியல. அடுத்த புதன்கிழமை. எதுவுமே பேச மாட்டீங்களா? யாரு கல்யாணம் பண்ணி போறீங்க கூட கேட்க மாட்டீங்களா? யாரு? கலெக்டர். ஓ ஓ பண்ணிக்கோ. யார் வேணாம்னு சொல்றாங்க? ஏன் நிக்கிற? போ பண்ணிக்கோ. உனக்கு என்ன வேணும்? வெள்ளையா ஒரு தோல், 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசணும், அவ்வளவுதானே? போ பண்ணிக்கோ. நான் அவன் பின்னாடி சுத்துறேன். நான் அவனை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் அவன் தோலை சாஞ்சு அழுத. போடி. பேசாத, பேசினது போதும். அழாதே, அழாதே. போ, கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு. போடி. போ. மொத்தம் 64 கேஸ். தேவராஜ் மேலேயும் சூர்யா மேலேயும். இங்க உங்களுக்குன்னு ஒரு தனி கோர்ட், தனி போலீஸ், ஒரு தனி ஆட்சியை நடத்துறீங்க. நீங்க கூப்பிட்டு அனுப்பினா யாரா இருந்தாலும் சரி உங்க முன்னாடி வந்தாகணும். இல்ல அடி உததான். நீங்க பார்த்து சொல்றதுதான் தீர்ப்பு. கோர்ட் என்ன சொன்னாலும் நீங்க வைக்கிறதா சட்டம். நிலப்பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம், வியாபாரம், குத்தகை, லைசன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் நீதிபதி. உங்க வீடு தான் கோர்ட். உதவி கேட்டு 10 ஆளுங்க வராங்க. எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம். உதவி செய்ய கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு, ஒரு பெரிய அரசாங்கமே இருக்கு. அவங்க செய்யட்டுமே. உங்களால முடியாதனால தானே சார் எங்ககிட்ட வர்றாங்க. அதனால தான் வராங்களா? இல்ல உங்க கிட்ட இருக்கிற பயத்தினால வராங்களா? அவங்க எங்க கிட்ட வர்றது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? பிடிக்கிறது பிடிக்காததை பத்தி நாம இப்ப பேசல. எது சரி எது தப்புன்றதை பத்தி தான் பேசுறோம். கரெக்ட் சார். நீங்க எப்போது இடையா இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது பட்னியா இருந்திருக்கீங்களா? வயல 4 ஆனா காசு இல்லாம அலைஞ்சிருக்கீங்களா? வயிறு காலியா இருக்கும்போது கோர்ட் செலவு, வக்கீல் செலவு கொடுக்க முடியாது சார். 100 தடவை கோர்ட் ஏறி இறங்க முடியாது. என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேண்டியது நியாயம். அது எங்க கிடைக்குதோ அங்கே போவாங்க. நடு ரோட்ல போட்டு அடிக்கிறதா நியாயமா? பின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி போட்டு லட்டியால் அடிக்கிறதா நியாயமா? எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு முடிவு செய்யதான் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதை செயல்படுத்த நாங்களா இருக்கோம். நீங்க எது செஞ்சாலும் சரி, நாங்க செஞ்சா தப்பு. கோர்ட்டும் அரசாங்கமும் சட்டப்படி செய்ய வேண்டியதை தேவராஜும் சூர்யாவும் செய்யறது தப்பு. 100 அடியால் வச்சு இந்த ஊரை நடத்துறது தப்பு. நல்லா இருக்கு சார். உங்ககிட்ட ஒருத்த பெட்டிஷன் கொண்டு வந்தா அதை நீங்க பார்த்துட்டு இது சரி இது தப்பு, இவனுக்கு பட்டா கொடு, இவனுக்கு கொடுக்காத, நீ இப்படி செய் நீ அப்படி செய் அப்படி நீங்க சொல்லலாம். அதே மத்தவங்க செஞ்சா தப்பு. கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டுடுவீங்க. கரெக்ட் உதவி செய்யலாம், மத்தவங்க செய்யக்கூடாது. என்ன அதிகாரம்? உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. ஐஏஎஸ் அதிகாரம், எஸ்பிங்கிற அதிகாரம் இல்ல சார். எங்க கிட்ட என்ன தெரியுமா சார்? நம்பிக்கை. ஜனங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. உங்களால செய்ய முடியாத உதவியை எங்களால செய்ய முடியும் அவங்க நம்புறாங்க. போதுமா? முடிச்சிட்டீங்களா? கத்த வேண்டியதெல்லாம் கத்தி முடிச்சிட்டீங்களா? உங்க கத்தலுக்கு இந்த ஊர் ஜனங்க பயப்படுவாங்க. நான் பயப்பட மாட்டேன். உங்களுக்கு எங்களை பிடிக்கல இல்ல? நீங்க பெரிய எடுத்து பிள்ளை, படிச்சிருக்கீங்க, வசதியான குடும்பம். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்ல செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல? ஆமா பிடிக்காது. அதுவும் உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்றவங்கள எனக்கு பிடிக்காது. இது சூர்யா சார். வருஷாதீங்க. மரியாதை அடி ராஜ்கர். சொல்ல பார்க்கலாம். சூர்யா
உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நாங்க என்ன செய்யணும்? நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது.